247 இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா கம்பேரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ். இந்த மாதிரி நாலு ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்து அதுல லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன, ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இதை எப்படி அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Arrange the fractions in ascending and descending order. 5/8, 7/12, 3/4, 13/16. நமக்கு எக்ஸாம்ல எப்படி क्वेश्चंस இருக்கும்னா இந்த மாதிரி நாலு ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன, லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன அப்படி கேட்கலாம். அப்படி இல்லனா क्वेश्चनல இந்த மாதிரி நாலு ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு which of the following is in ascending order அப்படினு கொடுப்பாங்க. கீழ உள்ள ஆப்ஷன்ஸ்ல இதோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணி நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல எது அசெண்டிங் ஆர்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்படி இல்லனா which of the following is in descending order அப்படி क्वेश्चंस கேட்பாங்க. இந்த நாலு ஃபிராக்ஷன்ஸ்லயும் டினாமினேட்டர் வேல்யூ வந்து சேமா இல்ல. அப்ப நம்ம இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து LCM மெத்தட், இன்னொன்னு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த ரெண்டு மெத்தட்ஸ்லயும் எப்படி இந்த ஃபிராக்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து LCM மெத்தட் யூஸ் பண்ணலாம். கீழ உள்ள டினாமினேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் LCM ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 5/8, 7/12, 3/4, 13/16. 8, 12, 4, 16. 2 ஆல இந்த நாலு நம்பர்ஸ்மே டிவைட் ஆகும். 4, 6, 2, 8. Next 2 ஆல டிவைட் பண்றோம். 2, 3, 1, 4. LCM ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது காமன் ஃபேக்டர் பார்க்க தேவையில்லை. ஏதாவது ரெண்டு நம்பர் இல்ல மூணு நம்பர்ஸ்க்கு ஃபேக்டர் இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம். இதுல 2, 4 ரெண்டுமே 2 ஆல டிவைட் ஆகும். 1, 3, 1, 2. லாஸ்ட் இது ரெண்டுமே நமக்கு பிரைம் நம்பர்ஸா கிடைச்சிருச்சு. அப்ப LCM ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த டிவிசர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனும். அதோட லாஸ்டா கிடைச்ச இந்த வேல்யூஸையும் சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணனும். HCF ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படினா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு 48 னு கிடைக்குது. சோ LCM for these numbers is 48. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் வந்து இது எல்லாத்துலயும் சேமா இல்ல. சோ சேமா இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஃபிராக்ஷன்ஸை மாத்தணும். அது எப்படி மாத்தணும் அப்படினா 5/8. LCM வந்து 48 னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்ப டினாமினேட்டர்ல 48 வரணும். அப்ப நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் 6 ஆல மல்டிப்ளை பண்றோம். 8 into 6 48. So 30/48. 7/12. டினாமினேட்டர்ல 48 வரணும் அப்படினா இந்த 4 ஆல டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்றோம். 28/48. 3/4. இங்க 48 வரணும் அப்படினா 4 into 12. நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் 12 ஆல மல்டிப்ளை பண்றோம். 36/48. 13/16. இதுல டினாமினேட்டர்ல 48 வரணும் அப்படினா நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். 39/48. LCM வந்து 48 னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த நாலு ஃபிராக்ஷன்ஸ்லயும் டினாமினேட்டர் 48 வர மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். 5/8 இதை எப்படி எழுதிருக்கோம்னா 30/48. 7/12, 28/48. 3/4 equal to 36/48. 13/16 equal to 39/48. இந்த ஃபிராக்ஷன்ஸ்க்கு ஈக்குவலா இன்னொரு ஃபிராக்ஷன்ஸ் இதெல்லாமே LCM ஃபைண்ட் அவுட் பண்ணி டினாமினேட்டர் ஈக்குவலா வர மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். இப்போ இதுல வந்து டினாமினேட்டர் எல்லாம் ஈக்குவல் வேல்யூஸா இருக்கு. நியூமரேட்டர் வேல்யூஸை கம்பேர் பண்ணி நம்ம இதை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடலாம். இதுல லீஸ்ட் வேல்யூ என்னன்னா 28/48. 28/48 எதுக்குள்ள வேல்யூனா 7/12. 7/12. இதுதான் என்ன லீஸ்ட் ஃபிராக்ஷன். நெக்ஸ்ட் 30/48. 30/48 equal to 5/8. Next 36/48. 36/48 equal to 3/4. 3/4 is next least fraction. 39/48 equal to 13/16.
இப்போ நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணி டினாமினேட்டர் வேல்யூஸ் எல்லாம் சேமா வர மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோம் இந்த ஃபிராக்ஷன்ஸை. நெக்ஸ்ட் வந்து நியூமரேட்டர் வேல்யூஸை கம்பேர் பண்ணி இதை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதை டிசெண்டிங் ஆர்டர்னு கேட்டாங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். இதுதான் என்ன அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர். descending order. Thirteen by 16, 3 by 4, 5 by 8, 7 by 12. These are in descending order. 5 by 8, 7 by 12, 3 by 4, 13 by 16. இது வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த டினாமினேட்டர் வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவலா வர மாதிரி இந்த ஃபிராக்ஷன்ஸை கன்வெர்ட் பண்ணி அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணான்றதை பார்க்கலாம். இந்த ஃபிராக்ஷன்ஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதோட வேல்யூஸை கம்பேர் பண்றோம். 5 into 12 60. இதுல உள்ள நியூமரேட்டர், இதுல உள்ள டினாமினேட்டர், இதுல டினாமினேட்டர், இதுல உள்ள நியூமரேட்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 5 into 12 60, 8 into 7 56. இது ரெண்டுலயும் லீஸ்ட் வேல்யூ எதுனா 56. அப்ப லீஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன அப்படின்னா 7 by 12. அப்போ இந்த ஃபிராக்ஷனை எலிமினேட் பண்ணிடணும். இது ரெண்டுலயும் இது வந்து கிரேட்டர் ஃபிராக்ஷன், சோ இதை நம்ம எலிமினேட் பண்றோம். ரெண்டுலயும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இதுதான் லீஸ்ட் ஃபிராக்ஷன் கிடைக்குது. அப்ப இதை தான் அடுத்து உள்ள ஃபிராக்ஷனோட நம்ம கம்பேர் பண்ணணும். இதில் உள்ள நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 7 into 4 28, 12 into 3 36. 28 and 36. இது ரெண்டையும் லீஸ்ட் வேல்யூ என்ன 28. அப்போ 7 by 12 தான் லீஸ்ட் ஃபிராக்ஷன். இது ரெண்டுலயும் இது வந்து 3 by 4 வந்து கிரேட்டர் ஃபிராக்ஷன். சோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 7 by 12, 13 by 16. இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 7 into 16 112, 13 into 12 156. 112 தான் என்ன அப்படின்னா லீஸ்ட் வேல்யூ. அப்ப 7 by 12ன்றதா என்ன அப்படின்னா லீஸ்ட் ஃபிராக்ஷன். இது வந்து கிரேட்டர் ஃபிராக்ஷன். இதை விட்டுறோம். 7 by 12 is the least fraction. Least fraction is 7 by 12. அசெண்டிங் ஆர்டர்ல இந்த ஃபிராக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் இந்த மூணு ஃபிராக்ஷன்ஸையும் கம்பேர் பண்றோம். இது நாலுலயும் லீஸ்ட் வேல்யூ இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மூணுலயும் லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 5 by 8, 3 by 4, 13 by 16. இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 5 into 4 20, 8 into 3 24. 20 and 24 இது ரெண்டே லீஸ்ட் வேல்யூனா 20. அப்ப 5 by 8 தான் லீஸ்ட் ஃபிராக்ஷன். அப்ப 3 by 4 எலிமினேட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த லீஸ்ட் ஃபிராக்ஷனை நெக்ஸ்ட் உள்ள இந்த ஃபிராக்ஷனோட கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 5 into 16 80, 8 into 13 104. Out of this 80 is a least value. அப்போ 5 by 8 தான் என்ன அப்படின்னா லீஸ்ட் ஃபிராக்ஷன். இதை நம்ம எலிமினேட் பண்றோம். 7 by 12. இதுக்கப்புறம் செகண்ட் லீஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன அப்படின்னா 5 by 8. நெக்ஸ்ட் இது ரெண்டுலயும் எது லீஸ்ட் ஃபிராக்ஷன் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 3 by 4, 13 by 16. கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 16 into 3 48, 13 into 4 52. இது ரெண்டுலயும் 48 தான் லீஸ்ட் வேல்யூ. அப்போ 3 by 4 தான் என்ன அப்படின்னா தேர்ட் லீஸ்ட் வேல்யூ. தேர்ட் லீஸ்ட் வேல்யூ இஸ் 3 by 4. இந்த நாலுலயும் லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன அப்படின்னா 13 by 16. Largest fraction is 13 by 16. First the ascending order எழுதுறோம். Least fraction 7 by 12, 5 by 8, 3 by 4, 13 by 16. 11 by 17, 7 by 11, 8 by 15, 5 by 9. கீழ உள்ள டினாமினேட்டர்ஸ்ல ரெண்டு நம்பர் வந்து பிரைம் நம்பர்ஸா இருக்கு. சோ இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படினா ரொம்ப லார்ஜர் வேல்யூவா வரும். அதனால இதுக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஃபிராக்ஷன்ஸை அரேஞ்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 11 into 11 121, 17 into 7 119,
ரெண்டுல இது லீஸ்ட் வேல்யூ அப்படின்னா 119. ஸோ 7/11 இந்த ஃபிராக்ஷன் தான் லீஸ்ட் ஃபிராக்ஷன். இதை நம்ம அப்போ எலிமினேட் பண்ணிடுறோம். இந்த லீஸ்ட் ஃபிராக்ஷனை நெக்ஸ்ட் உள்ள ஃபிராக்ஷனோட கம்பேர் பண்ணுறோம். 15 into 7 105, 8 into 11 88. இதில் லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 88. ஸோ இதுதான் நமக்கு லீஸ்ட் ஃபிராக்ஷன். இதை நம்ம எலிமினேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த லீஸ்ட் ஃபிராக்ஷனை நெக்ஸ்ட் உள்ள ஃபிராக்ஷனோட கம்பேர் பண்ணுறோம். 8 into 9 72, 15 into 5 75. இதில் லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 72. அப்போ 8/15 தான் லீஸ்ட் வேல்யூ. 5/9 எலிமினேட் பண்ணுறோம். இந்த 4 ஃபிராக்ஷன்லையும் லீஸ்ட் ஃபிராக்ஷன் என்னன்னா 8/15. லீஸ்ட் ஃபிராக்ஷன் இஸ் 8/15. லீஸ்ட் ஃபிராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிமைனிங் உள்ள 3 ஃபிராக்ஷன்ஸ்லையும் எது லீஸ்ட்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 11/17, 7/11, 5/9. இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 11 into 11 121, 17 into 7 119. இதுல 119 தான் லீஸ்ட் வேல்யூ. அப்ப 11/17ன்றது லார்ஜர் ஃபிராக்ஷன். இதை நம்ம எலிமினேட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த லீஸ்ட் ஃபிராக்ஷனை 5/9 ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 7 into 9 63, 11 into 5 55. 55 is the least value. So 5/9 தான் லீஸ்ட் ஃபிராக்ஷன். 7/11 லார்ஜர் ஃபிராக்ஷன். இதை நம்ம எலிமினேட் பண்றோம். So second least fraction is 5/9. Second least fraction is 5/9. இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸ்லயும் எது லீஸ்ட்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 11/17, 7/11. 11 into 11 121, 17 into 7 119. 119 தான் லீஸ்ட் வேல்யூ. அப்ப 7/11ன்றதா லீஸ்ட் ஃபிராக்ஷன். Third least fraction is 7/11. அப்போ 11/17ன்றதா என்ன அப்படின்னா largest fraction among these fractions. Largest fraction is 11/17. First ascending order எழுதுறோம். Ascending order 8/15, 5/9, 7/11, 11/17. Next descending order. இந்த ஆர்டரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா descending order 11/17, 7/11, 5/9 and 8/15. இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்ளை பண்ணி இந்த ஃபிராக்ஷன்ஸை கம்பேர் பண்றோம். 6/7, 5/6 இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். இதில் உள்ள நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், இதில் உள்ள டினாமினேட்டர், இதில் உள்ள நியூமரேட்டர், இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 6 into 6 36, 7 into 5 35. Among these 35 is the least value. So 5/6 is the least fraction. அப்ப 6/7 எலிமினேட் பண்றோம். இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்லயும் இதுதான் லீஸ்ட். இந்த லீஸ்ட் ஃபிராக்ஷனை நெக்ஸ்ட் உள்ள ஃபிராக்ஷனோட கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 5 into 8 40, 6 into 7 42. Among these 40 is a least value. So 5/6 is a least fraction. 7/8 is a larger fraction. So இதை நம்ம எலிமினேட் பண்ணிரோம். நெக்ஸ்ட் இந்த லீஸ்ட் ஃபிராக்ஷனை நெக்ஸ்ட் உள்ள ஃபிராக்ஷன் 4/5 ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 5 into 5 25, 4 into 6 24. Among these 24 is a least value. So 4/5 is a least fraction. 5/6 is a larger fraction. அப்போ இந்த நாலு ஃபிராக்ஷன்ஸ்லயும் லீஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன அப்படின்னா 4/5. லீஸ்ட் ஃபிராக்ஷன் இஸ் 4/5. இந்த நாலு ஃபிராக்ஷன்ஸ்லயும் லீஸ்ட் ஃபிராக்ஷன் 4/5 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மூணு ஃபிராக்ஷன்ஸ்லயும் எது லீஸ்ட்னு பார்க்கணும். 6/7, 5/6, 7/8. இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 6 into 6 36, 7 into 5 35. Among these 35 is a least value. So 5/6 is a least fraction. 6/7 அப்ப எலிமினேட் பண்றோம். இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸ்லயும் 5/6 தான் லீஸ்ட். நெக்ஸ்ட் இந்த லீஸ்ட் ஃபிராக்ஷனை 7/8 ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 5 into 8 40,
6 into 7, 42. Among these, 40 is the least value. So 5 by 6 is a least fraction. அப்ப 7 by 8 eliminate பண்றோம். So second least fraction is 5 by 6. Second least fraction is 5 by 6. Next, இந்த ரெண்டு fractionsலயும் எது least ன்னு பார்க்கணும். 6 by 7, 7 by 8. Cross multiply பண்றோம். 6 into 8, 48. 7 into 7, 49. Among these, 48 is the least value. So 6 by 7 is the least fraction. Third least fraction is 6 by 7. Largest fraction என்ன அப்படின்னா 7 by 8. இந்த 4 fractionsலயும் 7 by 8 தான் largest fraction. First the ascending order எழுதுறோம். Ascending order 4 by 5, 5 by 6, 6 by 7, 7 by 8. Next descending order. The fractions are reverse எழுதுறோம் அப்படின்னா descending order 7 by 8, 6 by 7, 5 by 6, 4 by 5. Arrange the fractions in ascending and descending order. 17 by 18, 31 by 36, 43 by 45, 59 by 60. இந்த fractionsல numerator and denominator இந்த ரெண்டுலயுமே ரொம்ப larger values இருக்கு. multiply பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப larger values கிடைக்கும். So நம்ம multiply பண்றதை விட ஈஸி என்னன்னா LCM method யூஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணலாம். கீழ உள்ள denominators எல்லாத்துக்கும் LCM find out பண்றோம். 18, 36, 45 and 60. இந்த நாலு நம்பர்ஸ்மே 3 ஆல டிவைட் ஆகும். 6, 12, 15, 20. நெக்ஸ்ட் 3 ஆல டிவைட் பண்றோம். LCM ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது காமன் ஃபேக்டர்னு பார்க்க வேண்டியது இல்ல. ஏதாவது ரெண்டு நம்பர் இல்ல மூணு நம்பர்ஸ்க்கு ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அதே நம்ம எடுத்துக்கலாம். 4, 5, 20. நெக்ஸ்ட் இத 5 ஆல டிவைட் பண்றோம். 2, 4, 1, 4. நெக்ஸ்ட் 2 ஆல டிவைட் பண்றோம். 1, 2, 1, 2. நெக்ஸ்ட் 2 ஆல டிவைட் பண்றோம். 1, 1, 1, 1. LCM ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும். LCM 3 into 3 into 5 into 2 into 2. LCM is 180. LCM equal to 180. LCM is 180. இப்போ denominator எல்லாத்துலயும் 180 வர மாதிரி இந்த fractions நம்ம கன்வர்ட் பண்றோம். 17 by 18. denominatorல 180 வரணும் அப்படினா numerator denominator இது ரெண்டையுமே 10 ஆல மல்டிப்ளை பண்றோம். 170 divided by 180. Next 31 by 36. இதுல denominatorல 180 வரணும் அப்படினா இத 5 ஆல டிவைட் பண்ணனும். சாரி denominatorல 180 வரணும் அப்படினா இத 5 ஆல 36 5 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 180 வரும். அப்ப numerator denominator இது ரெண்டையுமே 5 ஆல மல்டிப்ளை பண்றோம். 155 divided by 180. 43 by 45. denominatorல 180 வரணும் அப்படினா 45 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். So numerator denominator இது ரெண்டையுமே 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். 43 into 4 172 divided by 180. 59 by 60. இதுல denominatorல 180 வரணும் அப்படினா 60 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். So numerator denominator இது ரெண்டையுமே 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். 59 into 3 177 divided by 180. ஃபர்ஸ்ட் நம்ம ascending orderல எழுதுறோம். இப்போ நமக்கு denominator எல்லாமே சேமா கிடைச்சிருச்சு. எல்லாத்துலயுமே வந்து 180 வந்துருச்சு. அப்ப numerator values மட்டும் கம்பேர் பண்ணி least fraction என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுல 170, 155, 172, 177. இதுல least value என்ன அப்படினா 155. So least fraction is 155 divided by 180. இது எதுக்குள்ள வேல்யூனா 31 by 36. So least fraction is 31 by 36. Next we have to find second least fraction. Second least number என்னன்னா 170. 170 divided by 180.
is the second least fraction. இது எதுக்குள்ள வேல்யூனா 17/18. Next we have to find third least fraction. 172 divided by 180. இது எதுக்குள்ள வேல்யூனா 43/45. Largest fraction is 177 divided by 180. So largest fraction is 59/60. Descending order. The order அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா descending order. 59/60, 43/45, 17/18, 31/36. இன்னைக்கு நம்ம வீடியோல fractions எப்படி ascending and descending orderல அரேஞ்ச் பண்ணனும்ன்றத பார்த்தோம். LCM மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ணனும், ஷார்ட்கட் மெத்தட் அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணனும்ன்றத பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.